அவ்வளவு பெரிய ஒரு வேர்ட். தேங்க்யூ ஸோ மச். என்னங்க சுத்த தமிழ் சுனிதா, நான் உங்ககிட்ட வர்றேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வாழ்க்கடா, இந்த வார்த்தையை வந்து மனுஷனா பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல எப்பயாவது சொல்லியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா படத்துல தலை அஜித்ல இருந்து, வானம் படம் சிம்புல இருந்து எல்லா மக்களுமே ஒரு வாட்டியாவது என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒரு டிப்ரெஸ்ஸா இருக்கும் போதோ இல்ல ஒரு சோகமா இருக்கும் போதோ தான் அந்த மாதிரி சொல்லியிருப்போம். பட் இந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஜாலியா இருக்கும்போது என்ன வாழ்க்கடா அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்டிங்கை வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் கொஞ்சோன்னு தெரிஞ்ச சுனிதா, டான்ஸ் கொஞ்சோன்னு தெரிஞ்ச ரக்ஷனா, ஆக்டிங் கொஞ்சோன்னு தெரிஞ்ச ஸ்வதிஷ்டா, எல்லாத்துக்கும் மேல பேட் வேர்ட்ஸ் கொஞ்சோன்னு தெரிஞ்ச ஜிபி முத்து அவர்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல தான் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் உருவாயிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா வெளியில ஒரு யூடியூப் நண்பர் என்கிட்ட கேட்டாரு, படம் என்ன ஓடிடில வருதா இல்ல எது தியேட்டர்ல வருதா, எத்தனை சாங் அப்படிலாம் கேட்டாரு. ஏன்னா எங்கேயுமே இங்க ஆல்பம் அப்படிங்கறது நாங்க போடல. இது வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் லான்ச். தயவு செஞ்சு இது ஒரு படம் கிடையாது, எதையாவது எழுதிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் நிறைய பேசுவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த படைப்பை நம்ம பார்த்துடலாம். இது அதற்கான நேரம் தான். ஸோ என்ன வாழ்க்கடா அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக், அதை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் ஜோரா ஒரு கைத்தடல் கொடுத்துட்டீங்கன்னா. ஸோ அதாவது ஒரு படத்துல வந்து ஒரு 6 பாட்டு உள்ள படவே வந்து ஆடியோ லான்ச் இல்லாம டைரக்டாலாம் தியேட்டர்ல வந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான லான்ச்சோட தான் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் லான்ச்சை பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வெல்கம் பண்ண போற பர்சன் அவங்க தான். I'd like to welcome B.R. Vijayalakshmi, Senior Vice President of Saregama India Limited. So, welcome everyone on behalf of Saregama. Thanks to all of you for gracing this occasion, taking out the time for gracing this occasion. As all of you know, Saregama is India's oldest and largest music label. We are constantly endeavoring to actually introduce new initiatives, musical initiatives. We are constantly endeavoring to invent ourselves, reinvent ourselves. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நாங்கெல்லாம் லேட்டஸ்ட் ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால வந்து லாஸ்ட் மியூசிக்கல் இனிஷியேட்டிவ் வந்து கார்பன் லான்ச். ஆஸ் யூர் அவேர், அதில் வந்து நாங்கள் வந்து எங்களோட ஓல்ட் லிட்டர் சாங்ஸை வந்து நாங்கள் வந்து we did cover versions and that was a very big success, a very success. Now we are doing Saregama Originals. This is a new music initiative which is all original content, original music songs. இதில் என்னென்னா வந்து இன்றைக்கி தான் இந்த Saregama Originalஸோட லான்ச் இவெண்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த இது ஆல்பமோட இருக்கிறது, இந்த சாங்கோட கம்போசர் மிஸ்டர் கணேசன், அவர் வந்து என்கிட்ட வந்து மீட் பண்ணி மேம் என்ன ஞாபகம் இருக்காதுன்னு சொன்னார். அது என்னென்னா வந்து இவர் வந்து 2008 கட்பேக் 2008 கணேசன் ஒரு பஞ்ச் ஆஃப் கிட்ஸ் ஃப்ரம் KMMC A.R. Rahman சாரோட ஸ்கூலில் அவங்க எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆல்பம் பண்ணேன். அதில் KMMC ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ரஹ்மான் சார் ஓகேன்னு சொல்லிட்டு அது பண்ணார். ஸோ இது பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைம் ஸ்கூல் வித் கட்ரினா கேஃப்னு ஒரு நல்ல பாப்புலர் ஆல்பம் பண்ணாங்க. ஸோ இவங்களெல்லாம் பாம்பேக்கு நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா அந்த லான்ச் ஈவெண்ட் அது. அப்போ இவங்கெல்லாம் சின்ன பசங்க காலேஜில் இருக்காங்க. ஸோ கணேசன் அண்ட் எவ்ரிபடி அந்த ஃப்ளைட்டில் வந்து பல லூட்டி, தட் இஸ் அந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் சேர்ந்து என்னங்க எங்கே யாருங்க இவங்க வந்து நீங்கள் வந்து உட்கார சொல்லுங்க முதல்ல கணேசன். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியோ எங்கெல்லாம் முயற்சி கொண்டு போய் நான் வந்து பாம்பேயில் அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு திரும்பிய கொண்டாந்து சென்னையில் இது சேஃபாக விடுறேன். இப்போ வந்து இன்னைக்கு தான் கணேசன் நான் அதுக்கப்புறம் மீட் பண்ணேன், கரெக்ட் கணேசன். And I find he's a very popular music director. And எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், Saregama Originals ஃபர்ஸ்ட் சாங் நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி லான்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. God bless you. I'm very happy. So I also, you know, நாங்கள் புதுசுன்னு சொன்னால் தான் கங்க்ராச்சுலேட் பண்ணுவேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நடிச்சிருக்கீங்க,
ஸோ அதனால நீங்கள் புதுசாக தான் இருந்தால் அவங்க வேற வழி கிடையாது. அதான் சொல்கிறேன். ஸோ I congratulate all the actors, all of you here, and the singers Benny, Dayal and Visha. Wishing you all the best here, and all the best for the event. And Simon, original, launching Enna Varkada in association with Noise and Grace. I should want to. ஆமாம் மேடம் உங்களுக்கு நீங்களே ஃபுல்லாக பேசிட்டீங்க. எனக்கு தமிழ்ல அவ்வளோ இது இல்லை, அதனால கான்ஃபிடன்ஸ் இல்லை. கண்ணையில் அந்த வெல்டிங் மாஸ்டர் பொறுமையாக வரிசையாக பேசுங்க. நல்லா இருக்கு. அனைவருக்கும் அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். விஆர் விஜயலட்சுமி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே சரிகமா ஏதாவது தெரியும். பட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், எஸ்பெஷலி இங்கே இருக்கிற யூத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் கேமராமேனுங்கிறது இவங்க தான். She is the first person, the pioneer for women to step behind the camera and cinematography handle பண்றது. மல்லவேக்கு மைனர் மாதிரி பல பெரிய படங்கள் பண்ணியிருக்கிறவங்க. நான் ஒர்க் பண்ண பீரியட் வந்து 80 to 2000. 20 years தான் நான் சரிகமா இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் சரிகமா. பட் பேசிக்கலி ஃபிலிம்ஸ்ல வந்து அவங்க தான் சினிமாட்டோகிராஃபி. அண்ட் அவங்களுடைய அப்பா தெரியும், பிஆர் பண்றதுக்காரு கர்ணன் மாதிரி படங்கள் பண்ணவர். பாட்டி நடிச்சிருக்காங்க அவங்க அப்பாவோட டைரக்ஷன்ல. ஸோ எங்க அம்மா நடிச்சிருக்காங்க அவங்க பிரதரோட டைரக்ஷன்ல. நான் நடிச்சிருக்கேன் இவங்களுடைய டைரக்ஷன்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வண்டர்ஃபுல் தட் 3 generations of friendship has come இது வரைக்கும் ஒன்று. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஆர் விஜயலட்சுமி தான் ஃபேமிலி. ஸோ அவங்க கூப்பிட்டா இன்வைட் பண்ணால் நான் கண்டிப்பாக வர்றேன். இங்கே எஸ்பெஷலி இந்த இவெண்ட்டுக்கு எனக்கு இன்னும் ஆடட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்னோட 2 குழந்தைங்க சுனிதா அண்ட் ரக்ஷன். நான் வாரம் பார்க்குற குழந்தைங்க 2மே விஜய் டிவியில். அது சுனிதா கிரேட் டான்ஸர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க எப்படி கொடுத்தாலும் மூமெண்ட்டை பின்னுவாங்க. ஆனால் ரக்ஷன் இப்படி ஆடுவான்னு நான் சத்தமாக நினைக்கல. அவன் ஆங்கராக தான் பார்த்துருக்கேன். ஸோ தம்பி ஒரு புது அவதாரத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெங்கடேஷ் சாருடைய வாய்ஸ் எல்லாம் நமக்குலாம் பேசுறதுக்கு இதுவே கிடையாது. புது மியூசிக் டைரக்டர் தம்பி, இந்த மாதிரி நிறைய யங் டேலண்ட் வரணும். ஆல் த பெஸ்ட். அண்ட் நான் வந்து சின்ன வயசுலேருந்து மானசீகமாக லவ், அப்படியே பக்தி, அப்படியே ஃபேன் அப்படின்னா நம்ம தாமுதி இருக்காருங்க. அதோட எனக்கு வந்து ஒரு ஆஸ் அ பேக்கர், ஆஸ் அ ஹோம் ஷெஃப், எனக்கு இதோட ஒரு பெரிய ஒரு ஃபேன், ஒரு மிகப்பெரிய ஃபேன். எல்லாருமே அண்ணே நீங்கள் தான் அண்ணே, நீங்கள் தான் உங்களை சொல்லலாம். அப்புறம் என்னைய அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே அதெல்லாம் இருக்காப்புல. ஸோ நைஸ் டு பி ஹியர். ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். அண்ட் இந்த மாதிரி அது எஸ்பெஷலி ஒரிஜினல் சாங்ஸ் without any copying, without any remixing, is a very fresh welcome change. So Akka, love you, all the best. எல்லாருக்கும் Love you all. Love you all. Thank you so much. Thank you so much விஜயலட்சுமி மேம், ஐஷ் மேம். Thank you. எல்லாருக்கும் வணக்கம். குட்டி பட்டாசு பாட்டுக்கு முன்னாடி நான் பண்ணுற ரொம்ப ஜாலியான பாட்டு இது. நானும் கணேசன் சேகரும் கணேசனும் நான் பண்ணுற 2வது பாட்டுன்னு நினைக்கிறேன். இது ப்ளே பாயை நியாயப்படுத்தி எல்லாம் பண்ணல, சும்மா ஜாலின்றதுக்காக பண்ணோம். நீங்களும் அதே மாதிரியே எடுத்துக்கங்க. அதே ஆமாம்மா, அது தயவு செஞ்சு பாட்டை பற்றி எழுதுங்க. இந்த வந்து மியூசிக் டைரக்டர் ஏர் ஹோஸ்டர் செய்த வேலையை பாருங்கள், அந்த மாதிரி கேப்ஷன் போட்டு சம்மந்தம் வேணாமல் எழுதாது. ஸோ அது மட்டும் தான் சொல்லலாம்னு இருந்தேன். தேங்க்ஸ் டு சரிகமா, தோங்லி அண்ட் கன்சல் சேகர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் வந்து என்னோட கரியர் ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து ஒரு ஐபின் பார்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மியூசிக். அது வந்து எப்பயும் விட்டதே கிடையாது. படத்தில் பாடினாலும் இன்னும் கண்டினியூஸாக வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸாக இருந்தாலும், என்னோட தனி ஆல்பம்ஸாக இருந்தாலும் எப்பயும் நான் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் திருப்பியும் நாய்ஸ் அண்ட் கிரேஸ், அப்புறம் என்ன சொல்கிறது, கணேஷ், விஷா, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் என்ன இந்த சாங்க்கு வந்து அப்ரோச் பண்ணி பாட வச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஃபன்னான ஒரு சாங் ஆக்சுவலி. அண்ட் வேறு என்ன சொல்கிறது, இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கிங் திஸ். ஆக்சுவலி இந்த சாங் வந்து நார்மலி சும்மா கம்போசர் கூட உட்காந்து பாடியிருந்திருக்கேன். ஆனால் இந்த வாட்டி மட்டும் நான் வந்து பாம்பேயில் இருக்கிறதுனால நான் என் வீட்டிலேருந்து ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அமைச்சிருக்கேன். பட் அதான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இந்த சாங் இன்றைக்கி கேட்குறதுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கும். ரக்ஷன் அண்ட் சுனிதா, சுவாதிஷ்டா, கிரேட் பர்ஃபார்மன்ஸ் ஆல் 3 of you. ரொம்ப செம்ம கெமிஸ்ட்ரி வீடியோவில் டிபி முத்தோன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை முதல் முறை எப்படி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன்னா
வந்துருக்கீங்களா? ஆமா of course. இல்லண்ணே, என்ன பார்த்தா எல்லாரும் நினைப்பீங்க நான் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு. இதுதான் நான் பார்ப்பேன் ஆக்சுவலி. வந்து சிரிக்கணும், எல்லாரையும் சிரிக்க வைக்கிற எல்லாரையும் வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். நன்றி. நீங்க இப்படி இருந்தாலே போதும். அண்ட் அது மட்டும் இல்ல மற்ற பிரஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த ப்ரிஷா அவங்களையும் ஒரு ப்ரிஷா ஃபீமேல் லிரிக்ஸ் பாடுன நம்முடைய சிங்கர் ப்ரிஷா அவர்களை மேடைக்கு வச்சுக்கிறேன். ஹலோ. And also, want to really thank Sarigama for doing this whole initiative. Sarigama oda nariya initiatives na vandu I've taken part in North, but South the first time na oru independent song na pandra, and thank you for choosing me. Varana solradhukku nandri. And Nikhil Murugan sir ku romba nandri. Sir, ஒரு 2 வரிகள் பாடல், இந்த பாடல் ஒரு 2 வரிகள் பாடணுமா? அது நான் லிரிக் ஃபோன்ல வச்சிருக்கேன். அப்படியா? கொடுங்க, நான் காட்டுறேன். சும்மா தான் நீங்க லிரிக் மனப்படமா பாடுவீங்களா? இல்ல நான் வந்து இருக்கு ஃபோன்ல அந்த பேப்பரை கொடுங்க. டாப்ஸி என் வாழ்க்கை உன்னாலதான் வாலிபாலாயிடுச்சு. பாவக்காய தொட்டுக்கிட்டு பர்கர் திங்குறேன். கிட்ட கிட்ட பேச என் நெஞ்சுக்குள்ள கூச என்ன மொத்தம் மல்லி குட்டிக்கடா என்ன வாழ்க்கடா. Thank you so much. ஓகே, அடுத்ததாக இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்கினுடைய இசையமைப்பாளர் திரு கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பேரு கணேசன் வச்சிருக்கீங்க, ஒரு கௌதம் மேனன் ஸ்டைல இருக்கீங்க சார் பாடுறீங்க. இல்ல ஐயோ மறந்துட்டீங்களா? சாரி. எஸ் சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் கணேசன், இந்த பாட்டோட கம்போசர். சத்தமா பேசுங்க சார். உங்க பாட்டு சத்தமா பேசுறது, நீங்க சத்தமா பேசணும். பேசுங்க. பாடுவாங்களா மேடம்? இந்த ரைட் வே தான் அவாய்ட் பண்ணணும். சரி, ஓகே போலாம். மேம் ரொம்ப தேங்க்ஸ். அதான் மேம் சொன்ன மாதிரி 10 இயர்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் கேம் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கம்போசராக பண்ணது அந்த டைம் ஸ்கூல் ஆல்பம் தான். இப்போது 10 இயர்ஸ் கழிச்சு இப்போ அந்த ஒரிஜினல்ஸில் நான் திருப்பியும் கம்போசராக வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். நாய்ஸ் அண்ட் ரெயின்ஸ், ஸ்ரீனிவாஸ் பற்றி டோக்லி ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சூஸ் பண்ணி இந்த ஆல்பம் பண்ண வச்சதுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொன்று, இந்த சாங் வந்து அட்மாஸ்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ டால்பி அட்மாஸ்லேயும் வருது இந்த சாங் சிங்கிள். ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது இல்லை, இன்னொரு வாட்டி நம்ம ஜோரா ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம் ஃபார் கணேசன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போறது கேப்டன் ஆஃப் தி ஷிப் திரு டோங்லி ஜம்போ, தி டைரக்டர் ஆஃப் திஸ் மியூசிக். வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நாங்கள் சீரியஸாக ஒன்றும் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணல. இது வந்து ஒரு இளைஞர்கள் தினமும் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணிக்கிறோம். அண்ட் இதில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ரக்ஷன், சுவாதிஷ்டா, ஜிபி முத்து, சுனிதா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ என்னோட ரொம்ப நான் தேங்க் பண்ண வேண்டியது என்னோட டெக்னீஷியன்ஸ் தான். அபு, சார்ல்ஸ், தினேஷ் அண்ட் ஆல்சோ கணேசன். இட்ஸ் அ டீம் ஒர்க். நான் ஒரு கேப்டன் அப்படின்லாம் சொல்லி விரும்பல ஓகேங்களா. இது ஒரு டீம் ஒர்க். எல்லாத்தோட கோஆப்ரேஷன் இருந்தனால தான் இது நல்லபடியாக வந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததாக நம்ம கூப்பிட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா த க்ரூ. அது வந்து அடைமொழிலாம் கொடுத்து இவர் அப்படி தான் கூப்பிடணும்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் பரபரப்பு நாயகன் திரு ஜிபி முத்து அவர்கள். வெல்கம் பண்ணுறேன். அரசியல்வாதிகளுக்கு அப்புறம் எல்லா நேரமும் வெள்ள வைத்து வெள்ள செருப்பு இருக்கக்கூடிய ஒரே ஆளுவர் தான். வெள்ள செருப்பு கூட, வெள்ள சிரிப்பு, வெள்ள செருப்பு, வெள்ள கடுக்கன். வெள்ள வெட்டி செடி வந்து எப்பவும் போடுறதா? இப்பவும் இல்லை, எப்பவும் போடுறதா? நான் பிறந்தவரதே வெள்ள வெட்டி எல்லாம் போட்டாரு. தம்பியே வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஓகே அண்ணே சொல்லுங்க. என்னடாச்சுன்னா, நான் இந்த டான்ஸ் பண்ண விட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வாழ்க்கைடாங்கிற பாட்டு சந்தோஷமா இருக்கு. பாட்டு மறந்து சரி சரிகமா இந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்டு என்ன பாட வச்சாங்க.
சரிகமா இது வந்து ஒரு டான்ஸ் பண்ண வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் காட்டுல கிடந்து பெண்ணோட லெட்டர் படிச்சோன்னா வந்து இங்க வாங்க உங்களுக்கு கொஞ்சம் சிரிச்சு அப்படியா? ஏதோ சன்னி லியோன் கூட இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். இல்லைங்க, ஏதோ ஒரு படம் பண்றீங்கல்ல? அப்படிலாம் இல்லை, அந்த வச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் எனக்கு ஆட தெரியாது பாட தெரியாது, ஆனால் வாய் மட்டும் தான் உண்டு. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டான்ஸ்லாம் பண்ணி நம்ம சின்ன தம்பி கூட கொஞ்சம் உட்காந்து டான்ஸ் பண்ண வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பேசணும் தெரியல எனக்கு. அண்ணா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ரீச் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பெரிய லைம் லைட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரா வருவீங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்க? நான் ஸ்டாரா நான் இன்னும் நினைச்சே பார்க்கல. நான் சாதாரணமாக தான் வீடியோ போட்டேன். இந்த டிக்டாக், அதுக்கப்புறம் டிக்டாக் போனபோது ரொம்ப மனசு கஷ்டம் இருந்துச்சு. ரொம்ப டிக்டாக்ல வந்து மற்றவங்க இருந்தா டிக்டாக் போனது நான் அவ்வளவு திட்டுறாங்க, எப்படி சமாளிக்கிறீங்க லைஃப்ல? திட்டுறவங்க திட்டுட்டு பேசுறவங்க பேசிட்டு இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி துப்புன்னா காதல விட்ட மாதிரி ஏதோ கை என்னன்னா திட்டுறவங்க ஏசம் துப்புன்னா ஒரு ரூம் போடுங்க, நான் வந்துடுறேன், காரி துப்புங்க, துப்புட்டு வளைச்சு விட்டு போயிட்டே இருக்கேன். எந்தெந்த மாவட்டத்தில் ரூம் போடுங்க, வந்துடுறேன், வந்து ஒரு மணி நேரம் வந்துடுறேன், நல்ல துப்புங்க, நல்ல சாத்துங்க, தொடச்சி விட்டு போயிட்டே இருப்பேன். என் மனசு அதான். தேங்க்யூ. ஆல்பமை பத்தி மட்டும் சூப்பரா பேசினா நம்முடைய இந்த பாட்டை பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நேற்று பாட்டு வச்சு விட்டுருந்தாங்க யூடியூப்ல, ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நீங்க இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வளர்த்துறோம். என்ன அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல, கொடுங்க. தேங்க்யூ. போங்க, சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். லைக் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி டாங்லி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். புரிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டாங்லி அப்ரோச் பண்ணப்போ இந்த ட்ராக் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எல்லாருக்குமே ரொம்ப கனெக்டிங்கான ஒரு சாங்காக இருக்கும்ன்ட்டு அப்போவே தோணுச்சு. பிகாஸ் லிரிக்ஸ் அப்புறம் அந்த டியூன் எவ்ரிதிங் வாஸ் ஃபேபுலஸ். அண்ட் ரக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் இந்த ஷூட்டில். என்னங்க, ரக்ஷனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் இந்த ஷூட்டில். ஹி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி வார்ம். ஒரு 2.5 days ஷூட் பண்ணோம், ரொம்ப ட்ரைனிங்காக இருந்தது. பட் ஐ திங்க் ரக்ஷன் வந்து எல்லா செட்டையே ரொம்ப கலகலன்னு வச்சுக்கிட்டாரு. அண்ட் சுனிதா வந்து டான்ஸ் கேட்கவே வேணாம். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு சுனிதா பண்ணுறாங்கன்னொடனே நான் பயந்து போய் டாமினிக் ஃபோன் பண்ணி இதை நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சுனிதா பண்ணுறாங்க. சுனிதா அண்ட் ரக்ஷன் காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து குக் வித் கோமல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் தான் அங்கே வந்து ஒரு நியூ கமராக இருந்தேன். பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த என்டையர் டீம் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப நல்லா போச்சு. ஸோ தி சாங் இஸ் யோர்ஸ். நீங்கள் தான் வந்து இந்த பாடலை வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் சுனிதா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். சின்ன திரையின் நான் சொன்னது தமிழ்ல தான் பேசுவான். இப்போ எல்லாம் தமிழ்ல மட்டும்தான் பேசுறான். எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much the press people for coming and enhancing this event. இது மட்டும் முடிச்சுக்கிறேன். And most importantly Dongli for giving me this opportunity. ஏன்னா நான் ஒரு ஆல்பம் and இந்த மாதிரி individual songsக்காக நான் தேடி தான் இருந்தேன். I wanted to do such independent songs and the time correct Dongli approach பண்ணாங்க. So I was very very happy and I hope that you guys liked it. Thank you Benny singing such a beautiful song. And ரக்ஷு ரொம்ப நன்றிடா மச்சான். உன்னாலதான் அப்படியே கம்ஃபர்டபுளா இவன் சொன்ன மாதிரி லைவ்லியா வச்சிருந்தேன். நம்ம எவ்வளோ டயர்ட் ஆனாலும் டாங்லி எவ்வளோ நம்மளுக்கு செஞ்சாங்க. 2 நாள் எப்படி செஞ்சாங்க அதெல்லாம் நீ தான் காப்பாத்துன. நம்ம 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும். கவின், ரியோ சப்போர்ட் பண்றது வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூடா. தேங்க்யூ. இப்படி மரியாதையா பேசுறதுதான் சுனிதாட எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூடா எப்படி சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் சுனிதா, உங்களுக்கு பிடிச்ச வரி என்ன இந்த பாட்டுல? ஏதாவது பாட முடியுமா? ஒரே ஒரு வரி இல்ல 2 வரி? ஏன்னா லாஸ்டா நீங்க வந்து ஏதோ ஒரு படம் இது ஷோல சொல்லிருக்கீங்க, சிவகாசி தேவியின் சபதம் ரங்ககிருஷ்ணன் தேடி இருக்காங்க. ஆசை வச்சப்பாओ ये ऑनलाइन का तो टागो उन्ने ये ने 2 ஒண்டா என்ன வாய்க்கடா. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். கேட்டோடனே ரொம்ப அருமையா பாடின சுனிதாவுக்காண்டி நம்ம கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்ததா நானதன் பெண்களின் மனசுலயே கூடாரம் போட்டு தங்கக்கூடிய, அதாவது எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியிலே வந்து ஒரு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ரக்ஷன் அண்ணன் தான் எனக்கு தெரிஞ்சு.
ஏன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே 1.25 கோடி பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு 10-12 மில்லியன் வியூஸ் வரணும் இந்த பாட்டு லான்ச் பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்துருங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ரக்ஷன் அவர்கள். தேங்க்யூ அண்ணே. சொல்லுங்க. அதாவது கண்ணும் கொள்ளையடித்தால் மாதிரி ஒரு படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணிட்டு அடுத்து வந்து உங்களோட ஒரு ரிலீஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ரிலீஸ்னா இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக். கண்டிப்பா. ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் நன்றி, இங்க வந்து எல்லாருக்குமே நன்றி. அப்புறமா நான் பேசுறேன், கொஞ்சம் ஃப்ளோ எனக்கு வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் சாரிகமா டீமுக்கு ரொம்ப நன்றி, இவ்வளோ பெரிய ஒரு ஒரிஜினல் சாங் பண்ணதுல வந்து என்னையும் ஃபீச்சர் பண்ணதுக்கு. அண்ட் கண்டிப்பா டோங்லி அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் கால் பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பண்ணலான் இருக்கேன், நீங்க பண்றீங்களா அப்படின்னாரு. சரிண்ணே பண்ணலாண்ணே, என்னண்ணே அப்படின்னா என்ன வாழ்க்கடா இது அப்படின்னாரு. என்னடா சரின்னு எப்படி சொல்றாரு அப்படின்னு பயன்ட்டேன் நான். பட் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே கான்செப்ட் சொன்னாங்க இந்த மாதிரி 2 பேர்னு. அப்புறம் தான் தெரியுது அது கணேசன் மூஞ்ச எடுத்துட்டு லைட்டா உங்களுக்கு வச்சா மேட்ச் ஆகும் போலியே உங்க கதையை கேட்டா. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இந்த டீமோட ஒர்க் பண்ணதுல. அண்ட் கணேஷ்ல தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தினேஷ் சார் தான் டிஓபி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சொல்றதுக்கு நமக்கு அனுபவமும் வயசும் இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறமா சார்ல்ஸ் மாஸ்டர் அண்ட் அபு மாஸ்டர் இவங்க 2 பேர் தான் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே கூட இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆடிட்டே இருப்பேன், அங்கேருந்து தூரத்துலேருந்து ஒரு தலை எட்டி பார்ப்போம், சிரி மூச்சு வாங்குது அப்படின்னு, பரவாயில்ல சிரி அப்படின்வாங்க. ஸோ அந்தளவுக்கு கூட இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதனால அப்படியே மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் சுனிதா சொன்னேன், நான் ரொம்ப பயந்தேன் எப்படி நம்ம சுனிதாவை மேட்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு 6 நாள் வச்ச ரிஹர்சல் வந்து 6 நாள் வரலாம் அப்படின்னாங்க. நீங்க ஒரு 2 நாள் வந்தா போதும், 6 நாள் கிளாஸ் அவைலபிள்னாங்க. நான் 6 நாளும் போனேன் கிளாஸுக்கு. 6ஆவது நாள் சுனிதா வந்தாங்க, வந்து சிட்டி ரூபம் மாதிரி ஓகே நாளைக்கு ஸ்டூடியோக்கு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டான்ஸ். அண்ட் ஸ்வதிஷ்டா தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு. 2 பேருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா எனக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணா வந்து டேக் வாங்கினாலும் என் கூட சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் யாரும் கொரியோகிராஃபர் அபு மாஸ்டர் சொல்லிட்டேன். அதை தாண்டி இங்க வந்து எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த சாங்ல வந்து நான் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அஸ்வினும் கூட. ஏன்னா ஒரு மணி நேரம் வந்து என்ன திட்டினா, நீ ஏன் பண்ணல, நீ பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ மச்சான், உன் பேச்சை கேட்டு நான் பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் தாமு அப்பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அஸ்விரமா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பவித்ரா, சக்தி, கபின் மாப்பிள்ள தேங்க்யூ. சாரிங்க, இந்த மாதிரி விஷயம் எனக்கு பெருசா பழக்கம் இல்ல. காதல யாராவது சொல்லுவாங்க வாங்கி அடிச்சிருவேன், திடீர்னு விட்டா கொஞ்சம் இப்படிதான். என் தகப்பா தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து டீசர் ரிலீஸ் பண்ண கீழே ஃபுல்லா தலைவனையும் காட்டலன்னு தான். ஸோ தலைவனை வந்து வேற லெவலில் காட்டியிருக்கோம். எல்லாம் உங்க ஃபேன்ஸ்ல ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது போதுன்னு சொன்னா நிறுத்திடுவேன். நான் என்ன பேசுறது தெரியல. போதும் இல்லைங்க. பெங்கியான தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி சிரிக்கலாம் பறக்கலாம் வந்து எங்க 2 பேர் பந்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க பாடினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்க வேற எங்க ரிஜெக்ட் பண்றீங்களோ நான் பயந்தேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன வாழ்க்கை ஓகே எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சரிகமா. இது மாதிரி ஒரு கான்செப்ட் ஆல்பம் அதில் என் பிள்ளைய ரக்ஷன் ஆல்வேஸ் எனக்கு வந்து மகன் அப்படின்னு சொன்னால் ரக்ஷன் சொல்லுவேன், புகழ்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரக்ஷன், சுனிதா, ஸோ இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அவங்க நினச்சி அதாவது இந்த பாட்டில் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் டவுன்லி ஒரு கலக்கிட்டார். அதில் என்னோட பாஷனா கலக்கிட்டார். அது மாதிரி கணேஷ் ஆல்சோ டிட் வெரி குட் ஜாப். தேங்க்ஸ் டு அகெயின் சரிகமா as well as the other editor. And really this should do very well actually. ரொம்ப நல்லா வரும், கண்டிப்பாக வரும். அண்ட் 100 மில்லியன்ஸை டச் பண்ணணும்னு ஒரு ஆசை. யூ டூ தட். தேங்க்யூ ஸோ மச்ப்பா. எங்களுடைய பிஸி டைமில் வந்து எங்களுக்கு கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். தீனா ரொம்ப ஹாப்பி. ரக்ஷன் அண்ணன் நான் கூட ரீசெண்டாக கூட ரக்ஷன் அண்ணனை பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் ஆல்பம் சாங் பண்ணி முடிச்சிருக்காரு, அதுவே சொல்லலை எனக்கு இப்போ வரைக்கும். எனக்கு வந்து இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு அவர். ரொம்ப சூப்பர்ண்ணே. நான் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறேங்க. இல்லை
இல்ல சார் நான் முன்னாடியே வந்துட்டேன். ஒரு மணி நேரமா கீழே திருப்பி ஒரு வாட்டி போடுவோம். கீழே ஒரு மணி நேரமா டீ ஆர்டர் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டுருக்கேன். மேல ஆரம்பிச்சு போயிட்டு ஒரு மணி நேரம் ஆகுது. அதான் தெரியாம இப்பதான் வந்தேன். வாழ்த்துக்கள் ரக்ஷனண்ணே. நீங்க வந்து இந்த பாட்டு மாதிரி இன்னும் படங்களும் நிறைய பண்ணி இன்னும் பெரிய லெவலுக்கு வரணுன்றது தான் என்னோட ஆசை. நம்மளோட அந்த கிரீன் மேட் கனவு வந்து இன்னும் பழிக்கணும். ஸோ வந்து வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்துக்கள் டைரக்டர் டாங்லி, எங்களோட விஜய் டிவியோட ஃபீமேல் டாங்லியும் நீங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சுனிதா. அண்ட் வாழ்த்துக்கள் மேடம் இன்னொரு ஹீரோயின் மேடம் ஸ்வதிஷ்டாவா? நீ சொல்லு. ஸ்வதிஷ்டா. பெரியவங்க எல்லாம் பேர் சொல்லக்கூடாது, அதனால தான் அவன் சொல்ல சொன்னேன். வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நீங்க வேணா கீழே போய் கேட்டாங்க மேடம், டீட்டெயிலாக கேட்டாங்கன்னா அப்புறம் பேசுறேன். அவங்க எதையும் கேட்கல பாரு மேடம். நாங்க இல்ல மேடம் கவுண்டர் அடிச்சா நீங்க என்ன பாத்துக்காங்க. ஸ்வாதிஷ்டா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நல்ல பேர். பட்டிஸ்டாவோட சிஸ்டர் தான். ஸ்வாதிஷ்டானா நீங்க வந்து வேற லெவலுக்கு அது எடுத்துட்டீங்க அந்த பேர். நன்றி மேடம். இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து என்னன்றது எனக்கு புரியல. நம்ம பேசி நல்ல பேரை கேட்டுட்டாங்க. இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க மேடம். இந்த பேருக்கான அர்த்தம் என்ன மேடம்? அதுக்கு நீங்க டெலிஷியஸ்னே பேர் வச்சுக்க வேண்டியதானே? சரி இது கொஞ்சம் பழகிடுச்சு. இதுக்கு தான் நான் மைக் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். இந்த சாங் வந்து மேலும் மேலும் பெரிய ஹிட் ஆகணும். வாழ்த்துக்கள். இதுக்கு தான் உங்கள்கிட்ட மைக்கை கொடுத்தது. ஸோ அடுத்ததா சக்தி, நீங்க ரொம்ப நேரமா மைக்கை வச்சுட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி லைஃப்ல வந்து ஒரு ஆடியோ லான்ச் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கனவு வந்தது. ஸோ ரக்ஷனோட ஆல்பம் சாங்கோட ஆடியோ லான்ச் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. சாங்கை கேட்டேன், கிளைமேக்ஸில் வந்தேன். சூப்பராக இருக்கு. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹோல் டீம் அண்ட் ஸோ ஹாப்பி. எல்லாருக்கும் வணக்கம் சார். கிளைமேக்ஸ்ல வந்ததுனால ஸ்டார்டிங்ல இது டிக்டாக் மாதிரி டப்புன்னு முடிச்சாங்க. டிக்கி டாக் பண்ணலாம் அப்படின்னா ஓகே. குரேஷனை பார்த்து ரொம்ப சந்தோஷம். பயங்கரமா இருக்காரு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உடனே நீ போலவே தேவையில்லை. ஆல்பம் பத்தி பேசு. சூப்பரா இருக்கு. என்னோட கிளைமேக்ஸ் தான் கேட்டேன். என்ஜாய் பண்ணேன். என்ஜாய். சூப்பர். தேங்க்யூ. ஆனா எனக்கு ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இதை ஷேர் பண்ணாலும் இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே. அடுத்ததாக பவித்ர லட்சுமி. உங்களுக்கு வேணுமா? First of all, congrats Sarigama, உங்களோட first South Indian launch. Very very happy. ஏன்னா சுனிதா சொன்ன மாதிரி சாரிகமா லேபிள் வந்து it's one of the very old labels. நம்ம நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கோம். நம்ம நிறைய சாங்ஸ் வந்து டக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்கிறது சாரிகமா லேபிள் தான் இருக்கும். அண்ட் ஐம் ரியலி கிளாட் நீங்க சவுத்ல இப்படி ஒன்று லான்ச் பண்ணிருக்கீங்க. அண்ட் அதை விட பெருமையா இருக்கிறது என்னன்னா ரக்ஷன் லான்ச் ஆயிருக்காருங்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்ததுக்கு அப்புறம் எப்பவுமே எல்லா ஷூட்லயுமே கேட்குற விஷயம் அடுத்து என்ன ரக்ஷன் அடுத்து என்னன்னு. ஸோ அடுத்து வந்து அவர் ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு பண்ணாம அவர் ஒரு ஹீரோவா அவருக்கு 2 ஹீரோயின் இருக்கும்போது எப்பவுமே ரக்ஷன் வந்து ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அங்க ரக்ஷன் கண்டிப்பா இருப்பாரு. எனக்கு என்ன இதுக்கு இன்வைட் பண்ணலே நான் கேட்டேன், வைஃப் வராங்க ரக்ஷன். ஐயோ வைஃபுக்கு சாங் ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியாது அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய தத்துவமிக்க சொசைட்டிக்கு கருத்து சொல்ற பாடல்கள்ல நீங்க வந்து தப்பா சொல்றீங்க. குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்கிற இடத்துல ரக்ஷன் இருக்க மாட்டாங்க. ரக்ஷன் அண்ணா இருக்கிற இடத்துல தான் குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்க. எப்படி ஜிபே பண்ணிடுங்க, மறக்காம ஜிபே பண்ணிடுங்க. இல்ல நானும் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அண்ட் வாழ்த்துக்கள் சரிங்கம்மா. நீங்க வந்து நாட்டுல இவ்வளவு நாள் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சவுத்ல வந்திருக்கீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் லான்ச்சா வந்து ரக்ஷன் அண்ணா பண்ணிருக்கீங்க. சவுத்ல வரல. இவங்க ஒரிஜினல் இல்ல ஒரிஜினல். இது ஒரிஜினல் மேடம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது டூப்ளிகேட். இதுதான் நான் சொல்ல போறதுதான் ஒரிஜினல். அதுக்கு தான் என்ன சொல்ல வரேன்னா சரிங்கம்மா ஒரிஜினல்ல ஃபர்ஸ்ட் ரக்ஷன் அண்ணா வச்சு பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது என்ன வச்சு பண்ண போறீங்க அனௌன்ஸ் பண்ண நீங்களே சொல்லிருங்க. ஆனந்த், I insist. இது வந்து நீங்க கிளாரிஃபை பண்றீங்க. வாங்க மேடம் மேடம் தம்பி சொல்றது தப்பா போவாதியோ. சும்மா இல்லையா வாயா. எஸ்டா போட்டா சும்மா இதே பேசி மேடம் அப்படிங்க. ஆனந்த் நீங்க வாங்க. நீங்க ஆனந்த் வாங்க. இல்ல மேடம் நான் சொன்னேன் அவனை கூப்பிடாதீங்க. கொண்டு பேசுவான் இவர்தான். சாரிமா வந்து 110 வருஷமாப்பா. 110 வருஷமா. ஏய் 110 வருஷம் தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மேடம் தெரியுமா? சும்மா அதுக்கு நாங்க எல்லாம் வந்து ஆல் இவருக்கு we are the largest music label. We are the most அதான் மேடம் நான் சொன்னா அது நல்லா இருக்குதுன்றதுனால தான் உங்களை வச்சு சொல்றதுக்காக நான் இந்த பிளான் பண்ணேன். சூப்பரா சொன்னீங்க. நீ லேட்டா வந்த. நான் முதல்லயே சொல்லி முடிச்சிட்டேன் இதெல்லாம். we are the oldest largest music label. இப்போ இது வந்து நாங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒரிஜினல்ஸா லான்ச் பண்ணிருக்கோம். சூப்பர். இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒரிஜினலா லான்ச் பண்ணிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் வர செலவு வந்து நம்ம வந்து இந்த என்ன மார்க்கெட்டா இந்த அசோசியேஷன் வித் நாய்ஸ் அண்ட் கிரேட்ஸ் சர்வீஸ். ஓகே நீங்க எல்லா
சரி இப்படி ஒரு வந்து ஒரு லான்ச் வந்து ஆல்பம் சாங் வந்து குக்கு ஆல்பம்க்கு அப்புறம் நாங்க தான் பண்ணிருக்கோம். இவ்வளவு பெருமையா ஒரு பிரைடா ஒரு பாசிட்டிவா ஆரம்பிச்சிருக்கோம். நீ என்னன்னா வந்து உனக்கு என்னப்பா உனக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க நீ பேசுங்க. எழுதி கொடுத்தாங்க. பேரு மட்டும் தான் மேடம் இருக்கு. பாக்க மேடம் எல்லாம் இருக்கா? மேடம் இவன் அப்படிதான் மேடம். என்ன வாங்கணும்? அதாவது ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு அவனை கூட்டு போனாலே ஹெட் மாஸ்டர் கேவலமா பேசுவான். அந்த மாதிரி ஒரு ஆடி ஈவென்ட் வந்து அட்டெண்ட் பண்ணனும்னு ஆசைப்பட்டா பார்த்தாரு. இவன் வந்து அந்த சரி வந்து தெரிஞ்சுக்கணும். இத பாருங்க மேடம், இப்போ அந்த டைட்டில் அவருக்கு பொருந்ததோ இல்லையோ எனக்கு பொருந்தது. என்ன வாழ்க்கை பாண்டினா எப்படி ப்ரோமோட் பண்ணணும் மேடம்? இப்போ நீங்க மைக் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. இல்ல அவ எனக்காக தான் பேசுறா. ஐஷு வந்து எனக்காக தான் பேசுறா. அதிகமா தான் பேசுறா. நான் எதுவும் கோபிநாத் சார் கேட்டு ஓகே நான் பண்ணிடலாம். டைம் இருக்கு. முடிச்சலாம் மேடம். வேற லாட் ஆஃப் டைம். பவித்ரா நீங்க சொல்லிட்டீங்களா உங்களுடைய கருத்துக்களை? ஓகேப்பா சொல்லுங்க. ரெடி பவித்ரா. And congrats Sunithaவோட டான்ஸ் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். It's a visual treat. Congrats and congrats Vadishta. And சொல்லவே தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து பெனி சார் வாய்ஸ். அது நீங்க ஒண்ணுமே இல்ல அவர் சும்மா பாடினாலே கேட்டுட்டு இருக்கலாம். இப்படி ஒரு பெப்பி நம்பர்ல அவர் பாடும்போது இட்ஸ் ரியலி நைஸ். Congrats Rusha and congrats. யார் பேர்? இந்த மைக் என் கையில இருக்கு. அவர் பேரா? கணேசன். Ganesh, congrats and congrats Dongli. Very happy song. ரொம்ப பெப்பியா இருக்கு. Congrats. அவ்வளவுதான். அதுதான். thank you so much. உங்களுடைய பிஸி டைம்ல வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய ஒரு இன்னைக்கு மியூசிக் சிங்கிள் இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ரக்ஷன் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பல வாரத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், மச்சான் ட்ரை பண்ணுன்னு. அவன் கேட்கவே மாட்டான். நான் ஒரு பாத்துல போறேன் அப்படின்னு, அந்த பாத்துல ஒண்ணுமே இல்லை கேட்க மாட்டான். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். பாட்டு கேட்டோன்னே எனக்கு வந்து இந்த பாட்டு நல்லா இருக்கும், கண்டிப்பா ஹிட் ஆகிடும் அப்படின்னு எனக்கு தெரியும். சொன்னேன் இந்த பாட்டு டெஃபினட்டாக அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அகெயின் நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் அவங்களோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டெஃபினட்டாக ஆன் தி ஹோலாக பார்க்கும்போது இந்த பாட்டு டெஃபினட்டாக ஒரு ஹிட் சாங்காக தான் இருக்குங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அகெயின் கணேஷ் மியூசிக் டைரக்டர். இவர் அவருக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நிறைய ஆக்டிங்ஸுக்கெல்லாம் ஜிங்கிள் பண்ணியிருக்காரு. நான் பண்ண ஆக்டிங்ஸ்க்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்க்கு இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் மூலியமா ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் வெளியே வராங்க போது ஐம் வெரி ஹாப்பி. என் சாங்லையும் நான் நிறையா நியூ கமர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி. இன்னைக்கு மியூசிக் ஒரு லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட். கண்டிப்பாக இது அடுத்த ஒரு ஸ்டேஜாக இருக்கும் இண்டிபெண்டன்ஸ் சாங்குக்கு. இனிமேல் நிறைய நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். நான் வச்சான். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யூனோ வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சுனிதா வந்து ஸோ அவங்களும் வந்துட்டு குப்பூர் கோமாளிலே பயங்கரம் ஆடிட்டு இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அம்மா கிட்ட மட்டும் போய் நிற்கவே கூடாது, ஆடிட்டே இருக்காங்க பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து பண்ணது ரொம்ப ஹாப்பி. அகெயின் ஒரு குப்பூர் கோமாளி டீம் ஒரு ஃபுல்லாக அகெயின் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் திஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் டாங்கி டைரக்டர் வந்து கால் ஒன்று சொல்லிட்டு போனாரு, உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணுமா, அதாவது ஆக்ஷன் கிங் மாதிரி ஆல்பம் கிங் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஸோ அந்த இந்த நேரத்தில் நீங்க தான் என்னதுல அப்போ பாராட்டலையா பழைய பழைய. சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட விசிட் டைம்ல வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டு ரக்ஷனா பற்றியும் இந்த ப்ராஜெக்டை பற்றியும் சில விஷயங்கள் சொன்னதுக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே, பற்றியும் சொல்லணும். இந்த மாதிரி சாங்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, மேலும் பண்ணுங்க, பண்ணிட்டே இருங்க, நாங்களும் பண்ணிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரே நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மெம்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸு நம்ம டாங்லி அண்ட் எங்கள் ஊர் சரி பிஸியாக இருக்கோம். ஸோ டாங்லி அண்ட் கார்த்தி பயங்கரமான ஒரு வேலைக்காரங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அந்த இண்டிபெண்ட் ஆல்பம் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம தமிழில் இருக்குது. பட் இப்போது வந்து அதோட சென்சேஷன் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. அது வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ஆக்சுவலி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டு கரெக்டாக எடுத்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த விதத்தில் பயங்கரமான ஒரு வேலை. ஸோ நாங்களும் அதில் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு பொறுப்புக்காக தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சரிகமா மேம் நான் எதுவும் பேசல மேம், சாரி. ஸோ ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு
படத்துக்கு ஆடியோ லான்ச் ஓகே, ஒரு சிங்கிள் ட்ராக்குக்கு ஆடியோ லான்ச் அப்படின்றது நான் டோங்கிட்ட கேட்டேன். இது பயங்கரமா இருக்கே அப்படின்னா, இல்லை ஹீரோ ரக்ஷன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணல, அப்போ பண்ணிடுறாங்க. ஸோ அதனால சூப்பர் மச்சான். அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்ததுமே நான் பார்த்தேன், அது குரேஷியா சொல்லிட்டாப்புல, என்ன வாழ்க்காடானா எல்லாருமே சோகமாக தான் சொல்லுவோம். இது என்னென்ன இதில் என்ன சோகம்னே தெரியல, பார்க்குறவங்க வேணா சோகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பாரு 2 கேர்ள்ஸோட ஜாலி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இல்லை அதனால ரக்ஷன் மச்சான் கலக்கிட்ட சூப்பர், ஃப்ரேமில் செம்மையாக இருக்க. டான்ஸில் எனக்கு தெரிஞ்சு நான் நம்ம ஷோலேயே முன்னால நிறையா நீ ஆடி இருப்பேன். அதனால மேபி பார்க்காதவங்க இப்போ இது ஒரு தனி ஆல்பமாக பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சுனிதா மச்சான், நீ ஒரு டான்ஸர்னே திருப்பி இப்போதான் மச்சான் ஞாபகமே வருது. ஏன்னா அவ்வளோ மாஸ்க் காட்டிட்டு இருந்த ஒரு டைம். ஏன்னா இப்போ எங்களெல்லாம் இப்போ மொழி தெரியாத இடத்துல எங்கேயாவது கொண்டு போய் விட்டு பேச சொன்னால் கூட எங்களுக்கு கஷ்டம். நீ நம்ம லாங்குவேஜில் இவ்வளோ தூரம் எடுத்துட்டு காமெடி பண்ணி அதை சிரிக்க வச்சு தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதில் கூட காமெடி பண்ணி வேற லெவல். ஸோ சூப்பராக பண்ணுறீங்க மச்சான். சமூகத்துக்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. மற்றபடி இது எல்லாத்தையுமே தாண்டி நான் வந்ததுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் அண்ணன் முத்தண்ணன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வேற லெவலில் நீங்கள் இருக்கீங்கண்ணே. ஒரே ஒரு விஷயம், இந்த இன்னசென்ஸை மட்டும் விட்டுறா. இன்னசென்ஸ்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க, வெகுலியாக நீங்கள் ஒன்று இருக்கீங்களேண்ணே, அதை மட்டும் அப்படியே பத்திரமா பார்த்துக்குவாங்கண்ணே. அப்படியே தானே இருக்கணும், அதை மட்டும் பத்திரமா பாரு. மதுரமுத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ சூப்பர்ண்ணே, பயங்கரமா இருக்கீங்க. எனக்கு என்ன அண்ணனை வந்து ஒரு ஃபுல் பாட்டில் பார்க்கணும்னு ஆசை. டோங்லி ப்ரோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் பாட்டு அண்ணன், அது நாங்கள் எல்லாருமே சும்மா கூட வந்து நாங்கள் கெஸ்ட் ரோல்லாம் பண்ணி கொடுக்குறோம். அண்ணனை மட்டுமே வச்சு ஃபுல்லாக எங்களுக்கு ஜாலியாக ஒரு பாட்டு ஒன்று பண்ணி கொடுங்க. ஸோ ஸோ தேங்க்யூ, கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றபடி வேலை செஞ்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா இந்த மாதிரி வரணும். அது எல்லாருமே மீடியா பீப்புள் நீங்கள் எல்லாருமே எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கிட்டுமே சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் செல்லம். இன்னைக்கு காலையில் நிஜமாக சொல்கிறேன், யூடியூப் ஹிஸ்ட்ரி கூட பார்க்குறேன். நீயும் நம்ம சதீஷும் சேர்ந்து அந்த 2 VS ராகவன் வீடியோ பண்ணிருக்கீங்க. பயங்கர ஜாலி. நம்ம சும்மா அப்படியே யூடியூப் சஜஷனில் பார்க்கும்போதெல்லாம் அப்படி வந்துட்டு இருக்கோங்க. அது மாதிரி இல்லை இல்லை சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கேயும் வழக்கம் போல மாஸ் பண்ணுறீங்க. என்னை மட்டும் விட்டுருங்க. ஓகே ஓகே. ஸோ அடுத்ததா வந்து அண்ணே இருக்கானே. தேங்க்யூ தான், தேங்க்யூ, முடிச்சிட்டேன். அது ஒரு சந்தோஷம். சினிமாவில் எப்படி கே ரவிக்குமார் சார் கடைசியில் வருவாரோ அதே மாதிரி சரி வேணா இதுக்கு மேலே அவர் திட்டுவாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் திரு ரியோ. அன்பு அண்ணன் அவருக்கு ஓகே கொடுத்த திரு ஆல் ஸ்டார் நிக்கில் முருகன் அவர்களை வாழ்த்துகிறோம். நிக்கில் அண்ணா இன்னைக்கு இப்போ யாராவது நிக்கில் அண்ணா காணாமல் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த அண்ணா இங்கே தான் இருக்காரு. இன்னைக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக போட்டு வந்திருக்காரு, சட்டையோட கலரு. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். ரக்ஷன் தேங்க்ஸ் தான் கூப்பிட்டதுக்கு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இங்கே இருக்கிறதுல. பிகாஸ் ஒர்க் பண்ணதுல முக்கால்வாசி எல்லாரையுமே ரொம்ப வருஷமா தெரியும், ரொம்ப வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவங்க. நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் வந்து ஈவெண்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல இருந்து எனக்கு தெரியும். அப்பையில இருந்து வேலை அப்படின்னு அவங்க கையில கொடுத்தா ரொம்ப தெளிவா பண்ணக்கூடிய ஒரு டீம். ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு நிறைய அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்க பண்றது எல்லாமே ஹிட்டு. அப்ப இது எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அண்ட் இது ஹிட் ஆகிறதுக்கு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் மட்டும் இல்லை, மாப்பிள்ள இருக்காப்புல, அவர் மச்சான் சுனிதா இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஆல்பம்ல பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. நானும் ரக்ஷனும் நிறைய பேசிப்போம், நிறைய ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி பர்சனலாகவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்தோடனே தெரிஞ்சது அவனோட பர்சனல் ஃபோனில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் எல்லாருமே சொன்னாங்கல்ல, அது என்ன வாழ்க்கடா அப்படின்னு சோகமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் எங்கேயாவது லேசா நானு ரக்ஷன்லாம் அடி வாங்கும் போது உட்காந்து என்ன வாழ்க்கடா அப்படின்னு பேசிப்போம். ஸோ இப்போ இப்படி சிரிச்சுட்டு இங்கே தமிழ்ல மீன் நம்ம சவுத்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம்க்கு தனியா ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றது இவ்வளவு பெருசா நடக்குதுன்றது அது ரக்ஷனுக்கும் நம்ம நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் டீமுக்கும் நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுல இருக்கணுன்றதுக்காக தான் மேஜரா நான் இங்க வந்தது. அண்ட் சரிகமா இத்தனை வருஷமா சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இண்டஸ்ட்ரியில. இந்த ஆடியோ கேசட்டா இருந்து அந்த ஆடியோ கேசட்ல சரிகமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததுல நான் கேசட் வயசு எனக்கு நான் வந்து கேசட் பிறக்கும் போது பிறந்த மேம். அது நான் அந்த இது பார்த்தது கூட
அதான் அந்த ஆடியோ கேசட் லேபிள்ல இருந்த சரிகமா அப்படின்றது இப்போ சவுத்ல இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைம்லயும் இன்னும் சஸ்டைன் பண்ணி அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஸோ அதுல நம்ம டீம் இருக்காங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலியமா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வந்துட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு சரிகமா கொண்டு போயிருக்கு. அதுல நம்ம டீம் இருக்காங்க போது தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரக்ஷனுக்கு. காலையில ஜாகிங் போகும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே கிளம்பி வந்துட்டான். ஆடியோ லான்ச்சுக்கு வர்றதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ பிஸியா இருக்காரு ரக்ஷன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுல. அண்ட் சுனிதா வேற லெவல்ல இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப டான்ஸை தவிர்த்து அவங்க நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களோட டான்ஸ் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சதீஷ்டா, ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். அண்ட் பென்னி ப்ரோ, நீங்க தனியா இண்டிபெண்டன்ட் மியூசிக் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கணேஷ் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஜிபி முத்தானே இன்ஸ்டாகிராம்ல திட்டிட்டு இருக்காரு. நாங்க இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்ஸ்டாகிராம்ல ஆல்ரெடி லைவ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு லைவ்ல நான் மீட் பண்ணிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல ஜிபி முத்து அண்ணன் நடிச்சிருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இண்டிபெண்டன்ட்னா என்னன்னு அண்ணனுக்கு தெரியாம இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ரியோ அண்ணா, உங்களோட பிஸி டைம். தேங்க்ஸ் டு சரிகமா ஒரிஜினல்ஸ். டெஃபினட்டாக இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோட ஒரு பெரிய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தளம். ஏன்னா ஆல்ரெடி வந்து யங்ஸ்டர்ஸ் அப்படின்னாவே இன்னைக்கு வந்து விஜய் டிவியிலேருந்து ஒரு பெரிய படையே கிளம்பியிருக்கு. எல்லாத்தையும் தான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு வந்து ஷோஸ் தான் வந்து டோட்டலாகவே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து சரிகமா ஒரிஜினல்ஸ் மூலமாக இன்னும் ஒரு பெரிய டீம் வெளியே வரும், ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இதில் வந்து கணேஷ் மியூசிக் டைரக்டர், எனக்கு என்னுடைய நல்ல நண்பர். ஜிவி பிரகாஷுடைய பல வெற்றி பாடல்களுக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்திருக்காரு. அவர் இருந்துட்டுருக்காரு. ஒரு ஒண்டர்ஃபுல் மியூசிஷியன். ரொம்ப நல்லா இருந்தது கணேஷ். ஒரு 2 வாட்டி பார்த்ததுலேயே அந்த மைண்டில் ஃபுல்லாக அந்த டியூன் இருக்கு. அப்படியே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பெனி சார் சூப்பராக பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரக்ஷனை வச்சுட்டு பெரிய டான்ஸர் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் கூட வந்து அந்த மூமெண்ட் ரிஜிஸ்ட் பண்ணுற அளவுக்கு கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் கூட வந்து அந்த ஜிபி முத்து உள்ளே கொண்டு வந்து இந்த பாட்டை வந்து ஒரு ஆல் கிளாஸ் சாங்காக மாற்றுறதுக்கான ஒரு விஷயங்கள் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக பார்க்கவே நல்லா இருந்துச்சு. வெரி ஒண்டர்ஃபுல் கமர்ஷியல் சாங். அந்த ஹீரோயின்ஸ் 2 பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டில் வந்து முக்கியமாக வந்து ஒரு புதுசாக ஒரு அவென்யூ ஓப்பன் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை ஃபாலோ பண்ணி நிறையா பாடல்களுக்கு நிறைய மேல் தமிழில் வரும்னு நினைக்கிறேன். எல்லாருடைய மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரக்ஷன் டெஃபினட்டாக வந்து ரக்ஷன் எவ்வளோ பர்சனாலிட்டின்னு சொல்கிறத விட பார்த்தோன்னு எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு முகம். அவங்களுடைய முதல் படத்துலேருந்து சீக்கிரமாக ரக்ஷனை நிறையா தமிழ் சினிமாவில் ஹீரோவை பார்ப்போம்னு நான் நம்புகிறேன். நிறையா வாய்ப்பு இருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு த மொத்த டீமுக்கும். இது வந்து என்ன வாழ்க்கடாதுன்னு உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாலும் உங்கள் வாழ்க்கை எல்லாருக்கும் மாறணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கிறேன். நன்றி. மொபைல் இருக்க தூக்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் எடுத்துக்கணும். ஆனந்த் உள்ள வாங்க. மெயின் ஹீரோ விட்டுட்டீங்க, நிற்கிறாரு. போங்க ஐயா, வீட்டுக்கு போய் லெட்டர் படிச்சுக்கலாம். இப்போ போங்க. வீடியோ கால் லெட்டர் படிச்சுட்டு